வணக்கம் தமிழா. நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி மற்றும் ஆர்ஆர்பி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படக்கூடிய இந்த முக்கியமான வீடியோ. தமிழ்நாட்டில் அமைந்த முக்கியமான நீர்வீழ்ச்சிகள், வாட்டர் ஃபால்ஸ், அருவிகள், முக்கியமான அருவிகள் எந்த மாவட்டத்தில் லொக்கேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது டிஎன்பிஎஸ்சியாக இருந்தாலும் டிஎன்யூஎஸ்ஆர்பி, இப்போ ஆர்ஆர்பி போன்ற தேர்வுகள் கூட தமிழ்நாட்டில் இவ்வளோ முக்கியமான நீர்வீழ்ச்சிகள் எங்கே அப்படின்னு நிறைய ஷிஃப்ட் நடக்கும் ஆர்ஆர்பி, அதையும் நம்ம கேட்குறாங்க. அப்போ முக்கியமான நீர்வீழ்ச்சிகள் தமிழ்நாட்டில் எந்தெந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம தேர்வு நோக்கில் எக்ஸாம் பாயிண்ட் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். பார்க்கலாம், உங்கள் ஸ்கூல் புக்கில் நம்ம கண்டென்ட் இருக்குது. எந்த நீர்வீழ்ச்சி எந்த மாவட்டம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒகேனக்கல் அருவிகள். ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளதுனா ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி தருமபுரி. ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி எங்கே இருக்குது? தருமபுரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இந்த ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி என்பது எங்கன்னா கர்நாடகாவில் குடகுமலையில் தலைக்காவில் உற்பத்தி காவிரி ஆறு தமிழ்நாட்டுக்குள்ளே நுழையக்கூடிய அந்த இடம் தான் தர்மபுரி மாவட்டத்துக்குடைய ஒகேனக்கல் அருவியாக உள்ள நுழையுது. ஒகேனக்கல் அருவி அல்லது நீர்வீழ்ச்சி எந்த மாவட்டத்தில்? தர்மபுரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. அடுத்து கல்யாண தீர்த்தம். இந்த கல்யாண தீர்த்தம் நீர்வீழ்ச்சி அல்லது அருவி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளதுன்னா திருநெல்வேலி மாவட்டம். இப்போ திருநெல்வேலி மாவட்டத்தில் நிறைய அருவிகள் இருக்குது. அகஸ்தியர் அருவி, மணிமுத்தாறு ஃபால்ஸ், மணிமுத்தாறு அருவி, அகஸ்தியர் அருவி, இதெல்லாம் எங்கே இருக்குன்னா திருநெல்வேலி இருக்குது. கல்யாண தீர்த்தம் அப்படிங்கிற அருவியும் திருநெல்வேலியில் தான் இருக்குது. அடுத்து குற்றாலம், மிகவும் புகழ்பெற்ற சுற்றுலாத்துறையில் மிகவும் புகழ்பெற்ற குற்றாலம் நீர்வீழ்ச்சி. அது குற்றாலம் அருவி எங்கே இருக்குன்னா தென்காசி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இந்த மாவட்டம் தென்காசி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. குற்றாலம் மிகவும் புகழ்பெற்ற அருவிகளில் ஒன்று. தென்காசி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு அருவி குற்றாலம். அடுத்து கும்பக்கரை அருவி கொடைக்கானல் மலைப்பகுதியிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய இந்த அருவி கும்பக்கரை அருவியும். அடுத்து சுருளி நீர்வீழ்ச்சி, மேகமலையிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய இந்த சுருளி நீர்வீழ்ச்சி மேகமலை நீர்வீழ்ச்சினே சொல்லுவாங்க, சுருளி நீர்வீழ்ச்சின்னு சொல்லுவாங்க. அப்போ கும்பக்கரை அருவியும் சுருளி நீர்வீழ்ச்சியும் எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா தேனி மாவட்டம். தமிழ்நாட்டில் தேனி மாவட்டத்தில் அமைந்துள்ள ரெண்டு முக்கியமான நீர்வீழ்ச்சிகள் தான் இந்த கும்பக்கரை அருவியும் சுருளி அருவி. அடுத்து ஆகாய கங்கை, ஆகாச கங்கான்னு சொல்லுவோம். ஆகாய கங்கை என்று அழைக்கக்கூடிய நீர்வீழ்ச்சி எங்கே இருக்குன்னா நாமக்கல் மாவட்டம். ஆகாய கங்கை என்று அழைக்கக்கூடிய அந்த நீர்வீழ்ச்சி எங்கே இருக்குது? நாமக்கல். அப்போ ஒகேனக்கல் தருமபுரி மாவட்டம், கல்யாண தீர்த்தம் திருநெல்வேலி மாவட்டம், திருநெல்வேலி அகஸ்தியர் அருவி, மணிமுத்தாறு அருவி இருக்குது. குற்றாலம் தென்காசி மாவட்டம், கும்பக்கரை அருவியும் சுருளி நீர்வீழ்ச்சியும் தேனி மாவட்டம். இந்த சுருளி நீர்வீழ்ச்சிக்கு மேகமலை நீர்வீழ்ச்சி அப்படிங்கிற பெயர் இருக்குது. ஆகாய கங்கை நாமக்கல் மாவட்டம். அடுத்ததாக கேத்தரின் மற்றும் பைக்காரா. கேத்தரின் மற்றும் பைக்காரா. இந்த கேத்தரின் நீர்வீழ்ச்சி, பைக்காரா நீர்வீழ்ச்சி எங்கே இருக்குன்னா நீலகிரி மாவட்டம். எங்கே? நீலகிரி மாவட்டம். இது நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டு நீர்வீழ்ச்சிகளும் கேத்தரின் நீர்வீழ்ச்சி, பைக்காரா நீர்வீழ்ச்சி தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் வந்துள்ளது? நீலகிரி மாவட்டம். அடுத்து கிள்ளியூர். இந்த கிள்ளியூர் அருவி எங்கே இருக்குன்னா சேலம் மாவட்டத்தில் வந்து. கிள்ளியூர் அருவி எங்கே இருக்குது? சேலம் மாவட்டம். அடுத்து ஐயனார் நீர்வீழ்ச்சி. ஐயனார் நீர்வீழ்ச்சி எங்கே? தமிழ்நாட்டில் விருதுநகர் மாவட்டத்தில் வந்துள்ளது. கிள்ளியூர் நீர்வீழ்ச்சி எங்கே? சேலம். ஐயனார் நீர்வீழ்ச்சி விருதுநகர். அடுத்து பாருங்கள், நிறைய நீர்வீழ்ச்சிகள் ஒரே மாவட்டத்தில் இருக்குது. என்னென்னா வைதேகி வாட்டர் ஃபால்ஸ், வைதேகி, செங்குபதி, குரங்கருவி, மங்கி ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க, குரங்கருவி, சிறுவாணி வாட்டர் ஃபால்ஸ், கோவை குற்றாலம். இந்த 5 அருவிகளும் எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் எங்கே இருக்குது? கோயம்புத்தூர். ரொம்ப புகழ் வாய்ந்த அருவிகள் தான் இந்த அருவிகள். ரொம்ப புகழ் வாய்ந்தது எது அப்படின்னா இது சிறுவாணி, கோவை குற்றாலம், குரங்கருவி. வைதேகி, செங்குபதி, குரங்கருவி, மங்கி ஃபால்ஸ் அப்படின்பாங்க. சிறுவாணி, கோவை குற்றாலம், இந்த 5 நீர்வீழ்ச்சிகளும் எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள மிக புகழ்பெற்ற நீர்வீழ்ச்சிகள். அடுத்து திருமூர்த்தி ஃபால்ஸ். திருமூர்த்தி நீர்வீழ்ச்சி எங்கே இருக்குது அப்படின்னா உடுமலைப்பேட்டையில் அமைந்துள்ளது, திருப்பூர் மாவட்டம். திருமூர்த்தி ஃபால்ஸ் எந்த மாவட்டம்? திருப்பூர் மாவட்டம். ஓகேங்களா? அடுத்து குட்லாடம்பட்டி எங்கே அமைந்துள்ளதுன்னா தமிழ்நாட்டில் தென்னிந்தியாவில் ஏதென்ஸ் என்று அழைக்கப்படும் தூங்கா நகரம் என்றும் அழைக்கப்படக்கூடிய மதுரை மாவட்டத்தில் அமைந்துள்ளது தான் குட்லாடம்பட்டி நீர்வீழ்ச்சி. எங்கே? குட்லாடம்பட்டி எங்கே இருக்குது? மதுரை மாவட்டத்தில் தான் இருக்குது. அடுத்ததாக திற்பரப்பு நீர்வீழ்ச்சி. இது நிறைய டைம் கேட்டிருக்காங்க. திற்பரப்பு நீர்வீழ்ச்சி
காளிகேசம், உலக்கை, வட்டப்பாறை. மொத்தம் 4 நீர்வீழ்ச்சிகள் இருக்குது இந்த மாவட்டத்தில். ஒரு புகழ்பெற்ற நீர்வீழ்ச்சி எது பார்த்தீங்கன்னா திருப்பரப்பு நீர்வீழ்ச்சி. எந்த மாவட்டம் அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டம். இந்த மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம். திருப்பரப்பு நீர்வீழ்ச்சி, காளிகேசம், உலக்கை, வட்டப்பாறை இந்த 4 நீர்வீழ்ச்சிகளும் காணப்படும் மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம். அடுத்ததாக தாளையாறு நீர்வீழ்ச்சி. இந்த தாளையாறு நீர்வீழ்ச்சி எங்கே இருக்குது அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம் தான். கொடைக்கானல் மலைப்பகுதியில் உருவாக்கக்கூடிய இந்த தாளையார் நீர்வீழ்ச்சி கீழே தான் மஞ்சளாறு அணை அப்படிங்கிற அணை இருக்குது. இந்த தாளையார் நீர்வீழ்ச்சி எந்த மாவட்டத்தில் இருக்குது? திண்டுக்கல் மாவட்டம். கொடைக்கானல் மலைப்பகுதியில் நிறைய நீர்வீழ்ச்சிகள் இருக்குது. சில்வர் ஃபால்ஸ், வெள்ளி நீர்வீழ்ச்சி, ஃபெயர் சோலா நீர்வீழ்ச்சி, இது போன்ற நீர்வீழ்ச்சி கொடைக்கானல் பகுதியிலையும் இருக்குது. ஓகேங்களா? இப்போ தாளையார் நீர்வீழ்ச்சி எங்கே இருக்குது? திண்டுக்கல். இந்த தமிழ்நாட்டில் அமைந்துள்ள முக்கியமான நீர்வீழ்ச்சிகள் கண்டிப்பாக இதை நீங்கள் நல்லா படிச்சுட்டா போதும். இதில் வந்து ஏதாவது ஒரு நீர்வீழ்ச்சி வேறு எதுவும் வந்தால் கூட நம்ம இதை நல்லா படிச்சுருந்தோம்னா எலிமினேட் பண்ணி கூட ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, ஆர்ஆர்பி போன்ற போட்டித் தேர்வு பயன்படக்கூடிய தேர்வுக்கு தயாரிமான அனைவருக்கும் இந்த தமிழ்நாட்டில் வந்து முக்கியமான நீர்வீழ்ச்சிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு மிக மிக பயனுள்ளதாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.